பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தற்போது புதிய ஒரு சமரச முயற்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பஹல்காம் பயங்கரத்திற்கு பிறகு 2 நாடுகளுக்கு இடையேயான எல்லைகள் மூடப்பட்டது, விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது மற்றும் அந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியிருந்த சூழ்நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதுடன் நடுநிலையான வெளிப்படையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இப்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் பாகிஸ்தானின் இறையாண்மையையும் மற்றும் அந்த பிராந்திய ஒருமைப்பாட்டையும் காப்பதற்கு தாம் தயார் நிலையில் இருப்பதாகவும், இந்த பஹல்காம் பயங்கரம் தொடர்பாக அந்த தீவிரவாதிகளின் தாக்குதல் சம்பவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இல்லை என்றும், இது தொடர்பாக நடுநிலையான வெளிப்படையான எந்த விதமான விசாரணைக்கும் பாகிஸ்தான் அரசு தயாராக இருக்கிறது என்றும், பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி என புகார் எழுந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இரு நாடுகளுக்கிடையே போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் எந்த நேரமும் மோதல் வெடிக்கலாம் என்ற பதற்றம் அதிகரித்துள்ள இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் இந்த நடுநிலையான வெளிப்படையான விசாரணைக்கு தாங்கள் தயார் என்றும், இந்த தாக்குதலுக்கு தாங்கள் உதவவில்லை என்றும் அவர் கூறியிருப்பது இந்த போர் பதற்ற சூழ்நிலையில் மிக முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் வானிலையில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதிப்பு, இங்கு அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது, விசாக்களுக்கான அந்த கால வரம்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, புதிய விசாக்கள் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பது, சார்க் நாடுகளுக்கு இடையேயான அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருப்பது என பல்வேறு ராஜ்ய உறவுகள் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த புதிய வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். தங்கள் அரசு தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக எங்கள் ராணுவத்திற்கோ அரசுக்கோ தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டால் அதுக்கு தொடர்பாக ஒரு வெளிப்படையான நடுநிலையான விசாரணை நடந்தால் அதற்கு ஒத்துழைக்க பாகிஸ்தான் அரசு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறது என்ற அறிவிப்பை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளியிட்டிருப்பது இந்த பஹல்காம் பிரச்சனையில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது.